Assalamu alaikum friends. Welcome back to Daily Cup of Life YouTube channel. இன்றைக்கி நான் உங்களுக்கு சிக்கன் பேட்டி எப்படி செய்கிறேன்னு காட்ட போகிறேன். இது இஃப்தாருக்கு ஒரு ஐடியல் டிஷ். உங்களுக்கு ஈஸியாக செஞ்சு கொள்ளலாம். வாங்க வீடியோவுக்கு போவோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் இன்றைக்கி சிக்கன் 200 கிராம்ஸ் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி சோயா மீட் பால்ஸ் 100 கிராம்ஸ் எடுத்துக்கிறேன். ஒரு ½ டீஸ்பூன் மாதிரி சால்ட் எடுத்துக்கிறேன். 1½ டீஸ்பூன் சில்லி பவுடர் எடுத்துக்கிறேன். ½ டீஸ்பூன் பெப்பர் பவுடர் எடுத்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன்ஸ் கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கிறேன். அடுத்தது ஒரு துண்டு சின்னமனும் 2 காடமும் எடுத்து அதை நல்லா இடித்து பவுடர் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டுக்கு நான் இந்த சிக்கனை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். நல்லாவே ஃபைன் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த சோயா மீட்க்கு நல்லா பாயில்டு வாட்டர் ஆட் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் மட்டுக்கு சோக் பண்ண வைக்கணும். அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லிட்டோண்டால் நல்லா க்ளோஸ் பண்ணி 20 மினிட்ஸ் நாங்கள் ஒரு பக்கத்துக்கு வச்சுக்கொள்வோம். இப்போ நல்லா இது சோக் பண்ணி பட்டுருச்சு. இப்போ இதில் உள்ள தண்ணி எல்லாத்தையும் நல்லா ஸ்குவீஸ் பண்ணி விட்டுட்டு பிளெண்டர் ஜாரில் இதையும் போட்டு நல்லாவே கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இப்போ நான் இதை கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நான் அதை ஒரு பவுலில் போட்டுக்கொள்கிறேன். அதோடே நான் கிரைண்ட் பண்ணி எடுத்து சிக்கனையும் ஒரு பவுலில் சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ இதுக்கு இப்போ நான் எடுத்து வச்சுக்கிற சால்ட் பெப்பர் பவுடர் எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். சால்ட்டை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கொள்வோம். அதுக்கப்புறம் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கொள்வோம். அதுக்கப்புறம் நான் பவுடர் பண்ணி வச்ச காடமம் சின்னமன் அது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கொள்வோம். லாஸ்ட்டாக கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கொள்வோம். கார்ன்ஃப்ளவர் சம்டைம்ஸ் உங்கள்கிட்ட இல்லாட்டி நீங்கள் மைதா 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இப்போ இதை நல்லா நாங்கள் மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ இதை நல்லா நாங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி திரும்ப இதை நல்லா நாங்கள் மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த லிட் எடுத்து இதுக்கு நல்லா நான் ஆயில் அப்ளை பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கப்புறம் ரைஸ் குக்கருக்கு வாட்டர் ஆட் பண்ணி அது நல்லா பாயில் ஆகக்குள்ள நாங்கள் சிக்கன் பேட்டியெல்லாம் ஸ்டீம் பண்ணிக்கொள்ளணும். அதே மாதிரி எங்களோட ஹேண்ட்ஸ்க்கும் கொஞ்சம் நாங்கள் ஆயில் அப்ளை பண்ணிக்கொள்ளணும். இப்போ இதை பால் பண்ணி எடுத்து கட்லட் பால் மாதிரி பால் பண்ணி எடுத்து அது ஏதாவது ஒரு மூடி உண்டாலும் ஒரு கிளாஸ் உண்டாலும் எடுத்து அதை கொஞ்சம் ஒரு டிஷ்ஷில் வச்சு ஸ்குவீஸ் பண்ணி கொஞ்சம் தட்டிக்கொள்ளணும். சும்மா ஹேண்ட்ஸ் யூஸ் பண்ணி தட்டை பித்திர வேணும், அப்போ சரி வராது. தட்டினோன்னு இது இப்படி வரும். ஸோ இதை மெதுவாக இப்போ கலட்டி அந்த ஸ்டீமரில் வச்சு நாங்கள் ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஸ்டீம் பண்ணி எடுக்கணும். இப்போ இதை உங்களுக்கு மீட் பால் ஷேப்புக்கு வேணுண்டாலும் செஞ்சிருக்கலும். நான் இன்றைக்கி பேட்டி செய்கிற சுட்டி நான் இதை தட்டி தான் செஞ்சுக்கொள்கிறேன். எடுத்து இதை லைட்டாக ஸ்குவீஸ் பண்ணுங்கள். மிச்சம் ஸ்குவீஸ் பண்ணினா நல்லாவே சப்பையாகிடும், அப்போ கலட்ட கஷ்டம். இப்போ ஓரளவு ஸ்குவீஸ் பண்ணி எடுத்து அப்படியே அந்த ஸ்டீமரில் நாங்கள் வச்சுக்கொள்வோம். இதே மாதிரி எல்லாத்தையுமே நாங்கள் தட்டிக்கொள்வோம். தட்டி ஸ்டீம் பண்ணிக்கொள்வோம். கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கொண்டால் டக்குன்னு கலண்டு வந்துடும். ஹேண்ட்ஸ்க்கும் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கொண்டால் நல்லா. எப்படியுமே இது ஸ்டீம் பண்ணக்கூட ஒரு 10 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணால் நல்லாவே குக் ஆகிடும். லிட்டால் நல்லா க்ளோஸ் பண்ணி 10 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணினா இப்படி தான் நிற்கும். அதுக்கப்புறம் இதை ஈஸியாக கலட்டி எடுத்துடலும். ஆனால் ஐஸ் வாட்டரில் தான் நீங்கள் போடணும். நல்லா ஐஸ் வாட்டர் ஒரு பவுலுக்கு வச்சுக்கொண்டு அதில் அப்படியே எடுத்து போட்டுக்கொள்ளணும். அப்படியே இது கூல் ஆகின பிறகு எடுத்து
ஒரு ட்ரேக்கு ஒரு பேப்பர் ஒன்று போட்டு அதில் நாங்கள் இது எல்லாத்தையுமே வச்சுக்கொள்வோம். இப்போ ஒரு பாலுக்கு ஒரு எக் நான் எடுத்துக்கொள்கிறேன். அதுக்கு பிறகு விஸ்கால் நான் கொஞ்சம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கு பிறகு இதில் ஒன்று எடுத்து நாங்கள் கட்லெட்ஸ்க்கு எக் வாஷ் பண்ணுற மாதிரி எக் வாஷ் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் நல்லா பிரட்டிக்கொள்ளணும். ஆனால் உண்டு இது நீங்கள் டபுள் டைம் எக் வாஷ் பண்ணணும். அப்போ தான் நல்ல டேஸ்டியாகவும் நல்ல கிறிஸ்பியாகவும் வரும். நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா பிரெட் க்ரம்ஸில் பிரட்டிக்கொள்வோம். இது பிரட்டி ஆனால் நாங்கள் என்ன உண்டுண்டா எல்லாத்தையுமே பிரெட் க்ரம்ஸில் பிரட்டி பரத்தி வச்சுக்கொள்ளக்கூடாது. ஒரு 2 3 டக்குன்னு நாங்கள் பிரட்டி அந்த மோமெண்ட்டே நாங்கள் ஃப்ரை பண்ண போட்டுடணும். இல்லாட்டி இது ஊறிச்சின்னு சரி சொன்னால் அதுவும் ஃப்ரை ஆகாது. ஸோ அதனால் நாங்கள் அப்படியே எடுத்து இப்போ நான் இது 4 பீசஸ் தான் பிரெட் க்ரம்ஸில் பிரட்டிக்கிறேன். ஸோ அதை நல்லா ஆயில் நல்லா ஹீட்டாக விட்டுட்டேன். அதோடு அதுக்கப்புறம் இதை நல்லா ஆயில் ஹீட் ஆகணுன்னு போட்டு 2 சைடையும் நல்லா நாங்கள் ஃப்ரை பண்ணிக்கொள்ளணும். அதை பிரெட் க்ரம்ஸில் பிரட்ட போக்கலே நாங்கள் ஆயிலை ஹீட் பண்ண வச்சிடணும். அப்போ தான் சரியாக வரும். அதே மாதிரி இது உங்களுக்கு மிச்சம் ஆயிடுச்சுன்னு சொன்னால் இதை அப்படியே ஒரு பேக்ரவுண்டில் போட்டு எங்களுக்கு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிக்கொள்ளலும். ஒரு மந்த் வேண்டாலும் ஸ்டோர் பண்ணிக்கொள்ளலும். இது சாண்ட்விச்சுக்கு அதை மாதிரி பன்க்கு எதுக்கு வேணாலும் உங்களுக்கு யூஸ் பண்ணலும். ஸ்கூல் போகிற பிள்ளைகளுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு நல்ல ரெசிபி உண்டு இது. இப்போ இந்த பெட்டி எல்லாம் ஃப்ரை ஆகிக்கொண்டிக்கு ஒரு சைட் நான் திருப்பி மறு சைட் போட்டுக்கொள்கிறேன். கேஸை மீடியம் லோவில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உள்ளுக்கெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகும். நான் மறு சைடுக்கு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இந்த பெட்டி 2 பக்கமும் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நான் இதை எடுத்துக்கொள்கிறேன். பேலன்ஸையும் நான் இதே மாதிரி ஃப்ரை பண்ணிக்கொள்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பெட்டி எல்லாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி நான் ஃபாஸ்டிங்கில் இருக்கிறேன். நான் வச்சுட்டு உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி காட்டேலாம். நான் ஜஸ்ட் அப்படியே பார்த்து கையில் எடுத்து காட்டிட்டு அப்படியே வச்சுட்டேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட்டில் கட்டாயமாக ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என்னோடய சேனலை இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னு சொன்னால் நீங்கள் கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை தாங்க எனக்கு. இதே மாதிரி இன்னொரு ரமஸான் ஸ்பெஷல் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். ரமதான் முபாரக்.